الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله وعسى أولئك أن يكونوا من المهتدين صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله تعالى أدومها وإن قل وقال رسول الله صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்திருந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகள் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டோ மிக முக்கியமான தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய மாளிகைகள் அது செழிப்பாக்கப்பட வேண்டும், அது அழகான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும், அவைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் அழகாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக நிர்வாகிகள் பங்காளியாக இருப்பது போல பொதுமக்களும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப்போகிறது. அதற்கு முன் நாம் இருக்கின்ற வருஷம் 1447 ஹிஜ்ரி ஆண்டுக்கு விடை கொடுத்துவிட்டு 1448 இஸ்லாமிய புது வருஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் மிக சிறந்த ஒரு நாள், வருஷத்திலே வருகின்ற சிறந்த நாட்களிலே அதிலும் குறிப்பாக ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் எனப்படுகின்ற ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரமுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் அல் யௌமுல் ஆஷூரா 10வது நாள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய காலத்திலே மதீனாவிலே யகூதிகளை ரசூலுல்லாஹ் கண்டுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நோன்பு நோட்டும் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ரசூலுல்லாஹ் கேட்க, நாங்களெல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறோம் என்று யூதர்கள் பதிலளித்தார்கள். இதை கேட்ட ரசூலுல்லாஹ் காரணம் கேட்டார்கள், எதற்காக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும்? அவர்கள் சொன்ன பதில், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கோத்திரம் கூட்டமாகிய பனி இஸ்ரவேலர்களையும் அல்லாஹ் கொடுங்கோல் ஆட்சியாளனாகிய அநியாயக்காரனாகிய அட்டூழியம் புரிந்த அந்த
ஃபிரௌனை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்த நாள் இது. அல்லாஹ் தஆலா அந்த ஃபிரௌனையும் அவருடைய படையையும் கடலில் மூழ்க வைத்தான். இந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவருடைய படையையும் அல்லாஹ் காப்பாற்றினான். எனவே அதுக்கு நன்றி கடனாக நாங்கள் அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வைத்து நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று அந்த யூதர்கள் பதில் கொடுத்தார்கள். இதை கேட்ட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நஹ்னு அஹப்பு பிமூசா மின்கும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய விஷயத்திலே கடமையில் அதிகமானவர்கள் நாங்கள் தான், உரிமை உடையவர்கள் நாங்கள் தான், அக்கறை கொண்டவர்கள் நாங்கள் தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நாங்களும் நோன்பு நோட்போம், எல்லோரும் நோன்பு நோக்க வேண்டும். சாம ரசூலுல்லாஹ் அமர பிஸியாம். ரசூலுல்லாஹ் 10வது தினத்தில் நோன்பு நோட்பது போல ஏனைய சஹாபாக்களுக்கும் நோன்பு நோற்றுக் கொள்ளுமாறு சொன்னார்கள். அதேதான் ஆஷூராவுடைய நோன்பு வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்று 9வது நாள் தாசுவா நோன்பு, இன்று ஆஷூரா என்ற 10வது நோன்பில் அமர்ந்திருக்கிறோம். எனவே ஒரு வருஷத்தில் வருகின்ற சிறந்த நாட்களிலே மிக சிறந்த ஒரு நாள், மிக சிறந்த ஒரு மாதம் நோன்பு நோன்பில் உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா மத்தனை பேருடைய நோன்பையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. யாரெல்லாம் நோன்பு நோக்க ஆசைப்பட்டோம், நோயின் காரணத்தினால், பிரயாணத்தின் காரணத்தினால், வேறு வேறு காரணத்தினால், தடங்களின் காரணத்தினால் நோன்பு நோக்க முடியாமல் போனதோ அவர்களுடைய நியத்துக்கு ஏற்ப அல்லாஹ் கூலி வழங்குவானாக என்ற துஆவோடு இன்றைய தலையங்கத்தில் நாம் நுழைவோம். அதுதான் திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு அழகான செய்தியோடு. அதுதான் அல் குர்ஆன் இப்படி சொல்கிறார், இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வஅகாம ஸ்ஸலாத வஆத ஸகாத் வலம் யக்ஷ இல்லல்லாஹ் வஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். அல்லாஹ்வுடைய மாளிகைகள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாளிகை இருக்கின்றன. அத்தனை மாளிகைகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த மாளிகைகளை பரிபாலனம் செய்பவர்கள், செழிப்பாக்குபவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று திருமறை அல் குர்ஆன் சில முக்கியமான குறிப்புகளை சுருக்கமாக சொல்லித் தருகிறது. இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகைகளை பரிபாலனம் செய்பவர்கள், செழிப்பாக்குபவர்கள், அதை ஹயாத்தாக்குபவர்கள் யாராக இருப்பார்கள் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் சரியாக உறுதியாக ஈமான் கொண்டவர்களும், வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை ஈமான் கொண்டவர்களும். இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட, கல்போடு சம்பந்தப்பட்ட நம் மறைவான 6 விஷயங்களும் இது இருக்கிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இங்கு அல்லாஹ் 2 விஷயத்தை இங்கு சுருக்கமாக சொன்னாலும் ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களும் அடங்கிடும். எனவே அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறோம், மறுமை நாளை ஈமான் கொள்கிறோம், மலக்குமாரை ஈமான் கொள்கிறோம், வேதங்களை ஈமான் கொள்கிறோம், மறுமை நாள் சம்பவிக்கும் என்று ஈமான் கொள்கிறோம், கலா கதிரின் பிரகாரம் எல்லாம் நடந்து முடிகிறது என்று ஈமான் கொள்கிறோம். எனவே அல் குர்ஆன் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய மாளிகையை பரிபாலனம் செய்பவர்கள் ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று முதலாவது நிபந்தனையை சொல்லிவிட்டு, 2வதும் 3வதும் முக்கியமாக உடல் ரீதியான இபாதத்துகளையும் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட சில கடமைகளையும் அல்லாஹ் உணர்த்துகிறான். وَأَقَامَ الصَّلَاةَ وَآتَى الزَّكَاةَ وَلَمْ يَخْشَ إِلَّا اللَّهَ وَعَسَى أُولَئِكَ أَن يَكُونُوا مِنَ الْمُهْتَدِينَ. ஈமான் கொள்வதற்கு கல்வோடு சம்பந்தப்படுகிறது, தொழுகை என்பது உடல் ரீதியான இபாதத்துகளோடு சம்பந்தப்படுகிறது, ஜகாத் என்பது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத்தை குறிக்கிறது. எனவே அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஈமான் கொண்டு மட்டும் போதாது, உடல் ரீதியான இபாதத் பல இருக்கின்றன. அதில் அக்பருல் இபாதத், உடல் ரீதியான இபாதத்தில் ஆக மிக முக்கியமான தொழுகை. எனவே இந்த தொழுகையை சொன்னதனால் நோம்பில்லையா, ஹஜ்ஜி வராதா, உம்ரா வராதா, எல்லா கடமையும் வரும். ஆனால் அக்பருல் இபாதத், உடல் ரீதியாக மனிதன் செய்கின்ற எல்லா இபாதத்துகளிலும் மிக முக்கியமான இபாதத்தாகிய தொழுகையை அவர் நிலைநிறுத்தக்கூடாது இருப்பார் என்று அல்லாஹ் தஆலா தொழுகையை சுட்டி காட்டினாலும் எல்லா பரந்தான இபாதத்துகளும் சேர்ந்து வரும் என்பதை அறிஞர்கள் சொல்வது போல, ஜகாத்தை அவர் நிறைவேற்றுவார் இருப்பார் என்றால் இது 2 கருத்துக்களை அறிஞர்கள் சொல்வார்கள். ஒன்று, உடல் ரீதியான இபாதத்து போல பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பல இபாதத்து இருக்கின்றன.
அதில் ஒன்றுதான் ஜக்காத், இன்னொன்று ஹஜ்ஜி, இன்னொன்று உம்ரா. இப்படி இன்னும் தனது மனைவிக்கு செலவு கொடுப்பது அதுவும் கடமை, தனது பராமரிப்பில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உணவளிப்பது அதுவும் கடமை. இப்படியே தன்னுடைய பராமரிப்பில் பொறுப்பேற்றிருக்கின்ற ஒரு ஊழியன் அவனும் தனக்கு பொறுப்பு, அவனுக்கு ஒரு கடமைகள் சரியா செய்யப்பட வேண்டும். இதே போல ஒருவர் மிருகத்தை வளர்க்கிறார், ஒரு கோழி வளர்க்கிறார், புறா வளர்க்கிறார், உயிருள்ள ஜீவராசியை பொறுப்படுத்தியிருந்தால் அதற்குரிய செலவினத்தை சொல்றதும் அவர் கடமையாகும். இப்படி பல கடமை இருக்கின்றன என்றால் அந்த ஜக்காத்தை மட்டும் இங்கு சொல்லி பொருளாதார ரீதியாக என்னென்ன கடமை இருக்குமோ அந்த கடமைகளை இவர் சரியாக நிறைவேற்றுவார். இது இன்னும் ஒரு செய்தியை மனிதர்கள் சொல்கிறார். வெறும் பருளை மட்டும் நிறைவேற்றுவது மட்டுமல்ல, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஃபர்து என்ற செலவீடுகள் இருக்கின்றன. அது வல்லாத உபரிவிதமாக செய்கின்ற தொழுகைகளை போல உபரியான சதகாக்கள் இருக்கின்றன, தர்மங்கள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் பருவாகாது என்றாலும் அல்லாஹுவை நெருக்குகின்ற, சுவர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கின்ற, அல்லாஹுடைய அரிசின் கீழ் நிழல் பெறுகின்ற அப்படிப்பட்ட சதகாக்களும் இதில் அடங்கும். ஜக்காத்தை மட்டும் அல்லாஹ் சொன்னாலும் ஜக்காத்தை அவர் நிறைவேற்றுவார். அதுபோல பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட எல்லா இபாதத்துகளிலும் கவனமாக இருப்பார். இது 4வது பண்பை அல்குர்ஆன் சொல்கிறது. சுருக்கம் சொல்கிறேன். 5வது வலம் யக்ஷ இல்லல்லாஹ், எல்லா நிலையிலும் அல்லாஹுவை மட்டுமே பயப்படுவார். அல்லாஹுவை அன்றி வேறு எவருக்கும் பயப்பட மாட்டார். நீதி நியாயம் என்று வந்தால் அல்லாஹுக்கு மட்டுமே அவர் கட்டுப்படுவார். அடுத்தவரை சந்தோஷப்படுத்த, அடுத்தவரை தன் பக்கம் இழுக்க, அடுத்தவரை என்னோடு சேர்ந்து கொள்ள, நான் அவரை ஆதரிக்க எப்படிப்பட்ட நிலையும் அவர் இருக்காது. வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹை மட்டுமே அவர் பயப்படுவார். இப்படிப்பட்ட 5 பண்புகளை அல்குர்ஆன் சொல்லிவிட்டு இவர்கள்தான் அல்லாஹுடைய மாளிகையை பராமரிப்பவர்களாக இருப்பார்கள், செழிப்பாக்குவர் இருப்பார்கள், கண்காணிப்பவர் இருப்பார்கள், நம்பிக்கையாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொன்ன அல்லாஹ் இந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் என்பதை பாருங்கள். இது எல்லா பண்பும் இருக்குமானால் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று திருமறை அல்குர்ஆன் சொல்கிறது. சூரா தௌபாவுடைய 18வது வசனம். சரி, இந்த வசனங்களை பற்றி எல்லாம் சென்ற பல குதுபா பிரசங்கங்கள் எல்லாமே கேட்டிருப்பீர்கள். என்றாலும் நான் ஒரு வேறு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவதற்காகவே இந்த ஆயத்தை ஓதி அடுத்த பகுதிக்கு நகர விரும்புகிறேன். அதாவது அல்லாஹ்வுடைய மாளிகைகள் பராமரிக்கப்பட வேண்டும், அது செழிப்பாக்கப்பட வேண்டும், அது கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டும். அதற்காக எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும், அதற்காக எல்லோரும் பங்காளியாக வேண்டும். காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஒரு ஊரில் இருக்கின்ற எத்தனையோ வீடுகள், எத்தனையோ குடிசைகள், எத்தனையோ வியாபார ஸ்தலங்கள், எத்தனையோ காணி பூமிகள், எத்தனையோ கட்டுமானங்கள், கோடி 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 பொறுமதியான எத்தனையோ இடங்கள் இருக்கும். என்றாலும் சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தனை கோடி என்ன, மில்லியன் என்ன, பில்லியன் என்ன, ட்ரில்லியன் என்ன, எத்தனை கோடி கோடி ரூபாய் பொறுமதியான கட்டுமானங்களாக இருந்தாலும் அங்கிருக்கின்ற மாளிகை இருக்கிறது அல்லாஹுடைய, அதுதான் சிறந்தது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அஹப்புல் பிலாதி இலல்லாஹி, ஒரு ஊரில் இருக்கிற எல்லா கட்டுமானங்களிலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் கட்டுமானம் மசாஜிதுகா, அந்த ஊரில் இருக்கின்ற பள்ளிவாசல்களாகும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அபகதுல் பிலாதி, ஒரு ஊரில் இருக்கின்ற எத்தனையோ கட்டில் இருக்கின்றன, இடங்கள் இருக்கின்றன, அத்தனை இடங்களிலும் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான கோபத்துக்குரிய இடம் எது தெரியுமா? அஸ்வாகுஹா, அந்த ஊரில் இருக்கின்ற கடை தெருவுகளாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 விஷயம். ஒரு மனிதன் பள்ளி வாயிலில் அதிகமான தொடர்புடன் இருக்க வேண்டும், கடை தெருவுகளில் மிக குறைவாக இருக்க வேண்டும் என்பதில் அறி சொல்கிறது. அத்தோடு ஒரு மனிதன் தனக்கு தேவைக்காக, ஹலாலான சம்பாத்தியத்துக்காக கடை தெருவிலே வியாபாரம் செய்தாலும் ஒரு கல்பு பள்ளிவாசலோடு நெருங்கியதாக இருக்க வேண்டும். முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜிதி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையுடைய நாளையிலே ஒரு மைலுக்கு மேலாலே சூரியனை அல்லாஹ் கொண்டு வருவான், மிக நெருக்கமாக இருக்கும். அந்த நேரத்தில் பயங்கரமான வியர்வையில் மக்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். பலருடைய வியர்வை வித்தியாசமாக இருக்கும். சிலருடைய வியர்வை கரண்டை கால் உட்பட இருக்கும், இன்னும் சிலருடைய வியர்வை முட்டுக்கால் வரை இருக்கும், இன்னும் சிலருடைய வியர்வை
இடுப்பு வரை இருக்கும். இப்படியே சொன்ன ரசூலுல்லாஹ், இன்னும் சிலர் அந்த வியர்வை மூழ்கி இருக்கும், இவர் மூழ்கி போவார், அவருடைய பாவம் கூடமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அப்படிப்பட்ட கூட்டத்தை மக்களை பாதுகாப்பானார் சொன்ன ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட பயங்கரமான நிழலில்லாத வியர்வையில் மண் மூழ்குகின்ற அந்த கட்டத்திலே ஒரு மனிதர் இருப்பார். அவர் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்த அவருக்கென்றே சில இடங்களை ஏற்பாடு செய்வார். அவருக்கென்று ஒரு ரூம், அவருக்கு ஒரு ஏசி, அவருக்கு ஒரு ஃபேன் என்பது போல அவர் அந்த வியர்வையிலிருந்து தப்பித்து சுகமாக இருப்பதற்காக அவருக்கே ஒரு இடத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்வார். அப்படி 7 பேர் இருப்பார்கள். அது ஒருவர் யார் தெரியுமா? ரஜுலுன், ஒரு மனிதர், முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித், எல்லா நிலையிலும் அவருடைய கல்பு பள்ளிவாசலோடு தொடர்பானதாக இருக்கும். மீனை எடுத்து வெளியே போட்டால் மீன் என்ன செய்யும் என்று கேட்டால் எல்லோருக்கும் தெரியும், அது துடிக்கும். அது ஏன் துடிக்கும் என்று கேட்டால் அது தண்ணிக்கு போக துடிக்கும். இவ்வளவுதான். சின்ன பிள்ளைக்கும் தெரியும், பெரியவர்களுக்கும் தெரியும். அது எப்பொழுது தண்ணீர் பக்கம் அது போகுமோ தண்ணி சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அது எத்தனை நிமிஷங்கள் ஒரு வினாடி தண்ணியை விட்டு வெளியே இருக்குமோ அந்த ஒவ்வொரு செகண்டும் அது தண்ணியை நோக்கி இருக்கும் என்பது போல மனிதன் அதில் சிறந்தவன். பள்ளிவாசல் தொடர்பான ஒரு மூமினான மனிதன் வெளியே இருப்பார், ஏழை கடமைகளை நிறைவேற்றுவார், ஹலாலான சம்பாத்தியில் ஈடுபடுவார், பொது வேலையில் ஈடுபடுவார், நல்ல விஷயம் பேசுவார். மாஷா அல்லாஹ். அதையெல்லாம் செய்தாலும் ஒரு கல்வி எங்கிருக்கும்? அடுத்த நிமிஷம் பள்ளிவாசலுக்கு நான் செல்லுவேன், அல்லாஹ்வுடைய அழைப்பு வரப்போகிறது, நான் பள்ளிவாசலுக்கு நுழைய வேண்டும், உழுவோடு செல்ல வேண்டும், தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும், பள்ளிவாசல் நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருப்பார். முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித். எனவே மனிதர்கள் அதிகமாக கல்பு ஈர்க்கப்பட வேண்டிய இடம் பள்ளிவாசலாக இருக்கும். அதுதான் ஊரில் இருக்கின்ற சிறந்த இடம், அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2வது விஷயம். பள்ளிவாசலை செழிப்பாக்க வேண்டும் என்று பொதுவானது. 3வது விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஒரு பள்ளிவாசலை செழிப்பாக்குவது என்பது எல்லாருடைய பொறுப்பு. அது நிர்வாகிகளுடைய பொறுப்பு மட்டுமல்ல, அது பொதுமக்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, ஏழையுடைய பொறுப்பு மட்டுமல்ல, பணக்காரர் பொறுப்பு மட்டுமல்ல, எல்லோருடைய பொறுப்பும். அது மொத்தமானது. எல்லோருமே அவரவர் வசதிக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய மாளிகையை செழிப்பாக அவர் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவர் பங்காளியாக வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதே நேரத்திலே ஒரு ஊரை பொறுத்தவரையில் 1000 பேர் இருப்பார்கள், 500 பேர் இருப்பார்கள், 300 பேர் இருப்பார்கள், பலர் இருப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரு பள்ளிவாசல் நிர்வகிக்கலாமா? ஒரு இடத்தை பராமரிக்க முடியுமா? எனவே ஒரு நிர்வாகம் என்பது ஒரு சபபுக்காக அது நியமிக்கப்படுகிறது. காரணம், எல்லோருடைய பிரதி ஆட்களாக சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்கள் ஒரு ஊரை பொறுப்படுத்தியிருக்கிறார்கள், ஒரு ஊர் மக்களை பொறுப்படுத்தியிருக்கிறார்கள், ஊர் பள்ளிவாசலை பொறுப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பொறுப்பு இருப்பது போல அந்த பொறுப்பை அவர்களை சுமத்தாட்டிய பொதுமக்கள் இருக்கிறார்களே அவர்கள் பொறுப்பாளிகள். எனவே இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக 2 பகுதி இருக்கின்றன. முடியுமான அளவுக்கு அதை சுருக்கமாக நோக்குவோம். 1வது பகுதி வருவோம். பள்ளிவாசல் நிர்வாகத்தில் தெரிவு செய்யப்படுபவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய விருந்தாளிகள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ்வுக்கு மிக நேசத்துக்குரிய காரணம், அல்லாஹ்வுடைய மாளிகையை செழிப்பாக்க போகிறார், அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக செலவழிக்க போகிறார், அல்லாஹ்வுடைய மாளிகையை பராமரிக்க போகிறார், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு எந்த குறையும் வராமல் கவனிக்கப் போகிறார். எனவே அவர் மீது பல பொறுப்புகள் இருக்கின்றன. 5 பொறுப்பை மட்டும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி அடுத்த பகுதிக்கு நகர்வோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட போகிறார்களோ, யாரெல்லாம் தெரிவு செய்யப்பட போகிறார்களோ, அல்லாஹ் யாரை தெரிவு செய்து வைத்திருக்கிறானோ அவர்கள் தான் தெரிவு செய்யப்பட போகிறார்கள். எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவம் இன்ஷா அல்லாஹ் 5 விஷயத்தை சுருக்கமாக நோக்குவோம். 1வது, அவர் செய்கிற 1வது பொறுப்பு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாளிகையின் பக்கம் மக்களை தொடர்பாக்க வேண்டும். பொதுவாக அக்குர்ணை பிரதேசத்தில் இருக்கின்ற 70க்கும் 80க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலே எல்லா பள்ளிவாசல் அதிகமான பள்ளிவாசல் யாப்பு இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அந்த யாப்புக்களை நீங்கள் பாருங்கள், எல்லா யாப்பிற்கும் நோக்கம் இருக்கும், நிர்வாக தெரியும் முறை இருக்கும், பதவி விலகல் இருக்கும், இது பல இருக்கும். அந்த நோக்கங்களில் 1வது நோக்கமாக பள்ளிவாசல்களின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை தொடர்படுத்துவது என்பது அடிப்படையாக இருக்கும். இது வெறும் நிர்வாகிக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொறுப்பானது. என்றால் நிர்வாகிக்கு மிக பொறுப்பானது. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி சொன்னார்கள், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி லகத் ஹமம்து ஆமுர பிஸ்ஸலாத்தி ஃபதுகாம. பர்தால் தொழுகையின் நேரம் வந்து
பரதான தொழுகைக்காக இகாமத் செல்லும் நேரமும் வந்து மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்தப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்ட பிறகு பள்ளிவாசலுக்கு இமாம் ஜமாத்தோடு தொழ வராமல் தன்னுடைய வீட்டிலேயே தான் இருக்கிற இடத்திலேயே தொழுது கொள்கிறார்களே, அவர்களுடைய வீட்டுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்கிறார். நான் சொல்ல வேண்டும், சும்மா அன்தளிப்ப மாரிஜானி, நான் சிலரை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும், சில வாலிபர்களை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும், சில தைரியசாலை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வரக்கூடியவர்கள் மாகும் சுஜமுன் மின் ஹபபின், விறகு கட்டைகளை சுமந்து வர வேண்டும், அந்த வீட்டை கொளுத்தி விட்டு வர வேண்டும் என்று உள்ளம் நாடுகிறது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இமாம் ஜமாஅத்தின் முக்கியத்துவத்தை ரசூல் சொல்லி தருகிறார். எனவே பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் ஊருக்கே தலைவர்களாக அமைக்கப்படுகிறார்கள். எனவே அவர்களை பொறுப்பேற்க வேண்டும். நான் இமாம் ஜமாஅத் சொல்ல வேண்டும், நான் இமாம் ஜமாத்தை ஹயாத்தாக்க வேண்டும், நான் இந்த ஊரிலே மகளாக இருக்கும் நேரமெல்லாம் ஒவ்வொரு தொழிலுக்கும் இமாம் ஜமாத்தை தொழ வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரி அவர் இருக்க வேண்டும். அது மாத்திரமின்றி அவர் மட்டும் இருந்து போதுமா? அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையாளிகளையும் பள்ளிவாசலோடு சேர்க்கின்ற இமாம் ஜமாத்துக்கு தூண்டுகின்ற பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அதே போல தொழாதவர்கள் இருந்தால் அவர்களையும் பள்ளிவாசல் சேர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டியது முதலாவது பொறுப்பு. இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. பள்ளிவாசல் அன்றாட தேவை இருக்கின்றன. தண்ணீரா, கரண்டா, சாப்பாட்டா, பேனா, இப்படி அடிப்படை தேவை இருக்கும். நாளாண்டு தேவைப்படுகின்ற அத்தனை தேவைகளும் பராமரிப்பது அவர்கள் பொறுப்பாக இருக்கும். சுத்தமாக வைப்பது, குறையில்லாமல் வைப்பது, இமாமை தெரிவு செய்வது, ஒரு மோதலை தெரிவு செய்வது, அவர்களுக்குரிய சம்பளங்கள் சரியாக கொடுப்பது, இப்படியெல்லாம் அதிக பொறுப்பு இருக்கிறது. இது இரண்டாவது. மூணாவது பொறுப்பு இருக்கிறது. அதுதான் அந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பிக்கின்ற, மார்க்க விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்ற மார்க்க சபைகளை உருவாக்குவது ஒரு பொறுப்பு தான். இதனால் நீளமாக பேசப்பட்ட பகுதியாக இருந்தாலும் தொட்டு தொட்டு சொல்லுகிறேன். இது மூன்றாவது. நான்காவது பொறுப்பு இருக்கிறது. அதுதான் ஒற்றுமை. ஒரு ஊரை கட்டுக்கோப்பில் வைப்பது போல ஒற்றுமையாக வைப்பது, தங்களுக்குள் வரக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகள், பிளவுகளை இல்லாமலாக்கி, பிணக்குகளை இல்லாமலாக்கி ஒற்றுமையாக்குகின்ற ஒரு சமூகமாக இந்த நிர்வாகங்கள் மாற வேண்டும். அல் குர்ஆன் எப்படி சொல்லுகிறதை பாருங்கள். وَأَطِيعُوا اللَّهَ وَرَسُولَهُ وَلَا تَنَازَعُوا فَتَفْشَلُوا وَتَذْهَبَ رِيحُكُمْ وَاصْبِرُوا إِنَّ اللَّهَ مَعَ الصَّابِرِينَ. அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள், அவர் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் பிரிவுபட்டு விட வேண்டாம், பிளவுபட்ட சமூகம் மாறிவிட வேண்டாம். சண்டை போடுகின்ற, மாறி மாறி ஒருவருக்கு ஏசிக் கொள்ளுகின்ற, பிளவுபட்ட பிணக்கூடிய சமூகமாக மாறிவிடாமல் ஒற்றுமையான சமூகமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒற்றுமை என்ற அந்த கயிற்றை விட்டுவிட்டு நீங்கள் பிரிந்த சமூகமாக மாறினால் நீங்கள் கோழைகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற செல்வாக்கெல்லாம் இல்லாமல் போய்விடும் என்று திருமறையால் எச்சரிக்கை செய்கிறேன். எனவே ஒரு நிர்வாக சபையினுடைய நான்காவது பொறுப்பு ஒரு ஊரை ஒற்றுமையாக வைப்பது. ஐந்தாவது பொறுப்பு இருக்கிறது. அதுதான் ஒரு ஊரிலே, ஒரு மஹல்லாவிலே, ஒரு நாட்டிலே எல்லா இடத்திலும் கலாச்சார சீர்கேடுகள் இருக்கத்தான் செய்யும். மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நல்லவர் இருப்பது போல கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே கலாச்சார ரீதியான பாதிப்புகள், பயங்கரமான பாவங்கள் பகிரங்கமாக நடக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்துகின்ற பலமான ஆயுதம் இந்த நிர்வாக சபைக்கு தான் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் கலாச்சார ரீதியான பாவங்கள் நடக்கும் பொழுதும் அதை தடுத்து நிறுத்துவதும் ஒரு பொறுப்பு. இப்படி 5 பொறுப்புகள் இருக்கின்றன. இப்படி பல பொறுப்புகள் இருக்கின்றன. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன். ஒரு 3 நிமிடங்கள் தான் மீதமாக இருக்கின்றன. அது ஒன்று என்ன தெரியுமா? எல்லோரும் ஒன்று சேர்கிறோம், நிர்வாகத்தை தெரிவு செய்கிறோம். அந்த நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட பிறகு எங்களுடைய பெரிய ஒரு பாரம் குறைந்து விட்டது போல நாங்கள் நிதாசாகி விடுகிறோம். எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அவர்கள் தான் நிர்வாகி, அவர்கள் தானே பொறுப்பு, அவர்கள் செய்யட்டுமே, எங்களுக்கு என்ன என்று சிலர் ஒதுங்குவார்கள். இன்னும் சிலர் இருப்பார்கள் தெரியுமா, அவர்கள் செய்யட்டுமே, ஒரு கை பார்ப்போம், இது இன்னொரு போட்டம், முடியுமா செய்து காட்டுப்பா, நான் முடியுமா செய், நான் கேள்வி கேட்டுக்கொண்டு, இப்படி எப்பொழுதுமே விரோதியாக சில குரூப் இருப்பார்கள். இன்னும் ஒரு குரூப் இருக்கும் என்ன தெரியுமா? மாஷா அல்லாஹ், யார் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டாலும் இது அல்லாஹுடைய மாளிகை, அல்லாஹுடைய மாளிகைக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள், இது அல்லாஹுடைய தெரிவு,
உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருஷங்களுக்கு முன்பதாகவே இன்றைய தினத்தில் இந்த பள்ளிவாசலுக்கு யார் நிர்வாகியாக வர வேண்டும் என்று அல்லாஹ் கலாக்களின் அடிப்படையில் முடிவு விட்டார். அதான் முடிவாக இருக்கிறது. இவை யார் வந்தாலும் கபூல், நான் ஒத்துழைப்பாக இருப்பேன், நான் செலவு செய்வேன், பள்ளிவாசல் செழிப்பாக்குவேன், எல்லா நிலையிலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பேன் என்று 3வது குரூப் இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் யாராக இருப்போம்? இன்ஷா அல்லாஹ் நாம் இருப்போம். யாராக தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை ஏற்று வந்த நிர்வாகத்தை மதித்து ஒத்துழைப்பு வழங்குகின்ற சமூகமாக மாறுவோம். எனவே ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் அவர்களுடைய வரலாறு வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விடுகிறார்கள். இப்பொழுது யார் ஹலீஃபா என்ற மசூரா ஆரம்பமாகி கடைசியாக பல மணித்தியாலங்களுக்கு பிறகு, பல நேரத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் அவர்கள் தான் ஹலீஃபா நியமிக்கப்பட்டார், தலைவராக ஹலீஃபாவாக. இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தெரிவு செய்யப்பட்ட அபூபக்கர் சித்தீக் அவர்கள் எழும்பி மிம்பருக்கு மேலால் ஏறி மக்களையெல்லாம் பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்து ஓதி என்ன சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ். 2 விஷயம் முக்கியமானது. முதலாவது சொன்ன செய்தி தெரியுமா? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை தெரிவு செய்தீர்கள், நான் ஆசைப்படவில்லை, நான் எதிர்பார்க்கவில்லை. வலஸ்து பிகைரிக்கும், நான் உங்களை விட சிறந்தவனும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில் நீங்கள் எல்லாம் என்னை தெரிவு செய்த காரணத்தினால் நான் இதை கபூல் செய்து கொள்கிறேன். இது முதலாவது. 2வது சொன்ன செய்தி தெரியுமா? நானும் மனிதன், நான் நலவையும் செய்வேன், கெடுதியும் செய்வேன், தவறும் வரும், சரியும் வரும். மனிதன் அடிப்படையில் நான் நலவு செய்வதை நீங்கள் கண்டால் எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நம் மனிதர்கள் அடிப்படையில் தவறு செய்வதை கண்டால் நாம் பிழை செய்வதை கண்டால் என்னை திருத்திவிட வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முன்மாதிரியான தலைவராக இருந்தார். அவர் இன்னும் பல வருகிறது. சுருக்கம் அது 2 செய்தி மட்டும் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்வதான இந்த குதுபா பிரசங்கத்தில் 2 செய்திகள் ஞாபகப்படுத்தப்பட்டது. முதலாவது பகுதியில் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது இருந்து கொண்டிருக்கிறோம். ஆஷூரா நோன்பை நோட்டில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அத்தனை பேருடைய நோன்பையும் கபூல் செய்து கொள்வானாக என்று முதலாவது ஞாபகப்படுத்தப்பட்டது. அதோடு சேர்த்து இந்த ஆஷூரா தினத்திலே யார் தன்னுடைய குடும்பத்திற்காக தாராளமாக செலவழிப்பார்களோ அல்லாஹ் அந்த வருஷம் முழுக்க அல்லாஹ் அவருக்காக செலவு செய்வான் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த ஆஷூரா தினத்தில் குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்ய வேண்டும் என்று ஹதீஸ் இருக்கிறது. எனவே அதே ஹயாத்தாக்கும் இன்ஷா அல்லாஹ். 2வது குதுபா பிரசங்கம் சொல்லப்பட்ட செய்தி தான் 3 பகுதிகள். முதலாவது அல்லாஹ்வுடைய மாளிகைகள் கண்ணியமானது, கௌரவமானது, கௌரவப்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த மாளிகை செழிப்பாக்குவது என்பது எல்லோருடைய பொறுப்பும் என்று சொன்ன பிறகு இந்த பள்ளிவாசல் செழிப்பாக்குவதற்காக முழு ஊரிலும் இருக்கின்ற எல்லோரும் ஒரே நேரத்தில் இயங்குவது கஷ்டம் என்ற காரணத்தினால் நிர்வாக தெரிவுகள் நடைபெறுகின்றன. அது குறிப்பிட்ட சில நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு 5 பொறுப்பு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது. அந்த 5 பொறுப்பில் முதலாவது பள்ளிவாசலோடு எல்லோரும் தொடர்பாக்க வேண்டும். பள்ளிவாசலோடு தொடர்பு குன்றியவர்களை உருவாக்க வேண்டும். அவர்களை இன்னும் உருவாக்கி தொழாதவர்கள் தொழுகையாளிகளாக, தொழக்கூடியவர்கள் இமாஜமாத ஹயாத்தக்கூடியவர்களாக, சுபகு தொழாதவர்களை சுபதொழ வைப்பவர்கள், இப்படி நிர்வாக சபைக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது ஞாபகப்படுத்தணும். அதுக்கு அடுத்ததாக இந்த ஊரில் ஒற்றுமை ஞாபகப்படுத்தப்பட்டது. அதே போல மார்க்கத்துடைய சட்டதிட்டங்கள் மக்களுக்கு மக்கள் மயப்படுத்தப்படுவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் சொல்லப்பட்டது. இதேபோல் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கான முயற்சி. இதேபோல் கலாச்சார சீர்கேடுகள் ஊரில் நடந்தால் அதை நிர்வாக சபை முன்வந்து அதை தடுத்து நிறுத்த முயற்சிக்க வேண்டும். அதோடு ஒற்றுமையை பாதுகாக்க சமாதான சபைகள், இணக்க சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதால் ஞாபகப்படுத்தப்பட்டு கடைசியாக நிர்வாக சபைகள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு 3 வகையான மனிதர்கள் இருப்பார்கள் சொல்லுவோம். இந்த ஊரில் இன்ஷா அல்லாஹ் 3 வயது இருக்க மாட்டார்கள், 1 வயது இருப்பார்கள் என்றால் பல ஊரில் இருப்பார்கள். எப்படி தெரியுமா? 1 அவர்கள் தானே பொறுப்பு, எனக்கு இந்த பொறுப்பு இல்லையே என்று ஒதுக்குவது இருப்பார்கள். இன்னும் சிலர் இருப்பார்கள், நீ செய், நான் பார்ப்பேன், செய்து காட்டு, கேட்பேன். இவர் கேள்வி கேட்பது மட்டும் ஒரு வேலையாக இருக்கும். இது 2வது குரூப் இருக்கும். 3வது குரூப் இருக்கும். யார் வந்தாலும் கலாக்கதிரை ஏற்று சந்தோஷமாக மனமாற ஏற்று அவர்களுக்கு பொருளாலும் நல்ல ஆலோசனைகளாலும் நேரத்தாலும் ஒத்துழைப்பு வழங்கி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பராமரித்து உதவி செய்வார்கள். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ரப்பே ரஹ்மான்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. உன்னுடைய பரிபாலன சபை, உன்னுடைய மாளிகையை பரிபாலனம் செய்வதற்காக ஒரு சபை தெரிவு செய்யப்படுகிறது. யா அல்லாஹ், தகுதியான உண்மையான நல்ல மனிதர்களை நீயே தெரிவு செய்து கொள்வாயாக. ரப்பே, நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்ல நிலையில் மரணித்து மேலான ஜன்னத்தில்
ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونصلي ونسلم على محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله وعسى أولئك أن يكونوا من المهتدين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.